இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக ஒரு வாரமாக பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் டவுன் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தாங்க, அதிக நாட்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் டவுன் ட்ரெண்டில் இருக்கும், இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு லைட்டாக கீழே போகிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்தாங்க. இந்த மாதிரி ஈஸியாக வந்து வருதுன்னா 11 AM ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய ஆசான் புத்தகத்தில் 11 AM ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜியை இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணி ட்ரேடு வந்து பண்ணேன். அதே நேரத்தில் ப்ரீமியம் குரூப்பில் வந்து அதே மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. 25,400 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து போச்சுங்க. பட் நான் அவ்வளோ பாயிண்ட்லாம் வந்து விடலை, இந்த இடத்துல ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நிஃப்டியில் ஒரு 60-65 பாயிண்ட் வந்துட்டாலே எனக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிரும். ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 60 பாயிண்ட் டார்கெட் போட்டு அந்த மாதிரி வந்து ட்ரேடு வந்து பண்ணுவேன். நீங்கள் அமௌண்ட்டு படி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 20-25 ரூபாய், ஒரு லாட்டுக்கு 75 குவான்டிட்டிங்க நிஃப்டியில். ஸோ 20-25 ரூபாய் நான் போடுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1800 2000 ரூபா 2200 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். ஸோ அப்படி ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு இந்த இடத்துல ட்ரேடு வந்து பண்ணேன். நல்லபடியாக வந்து டார்கெட் வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. நிஃப்டியில் மட்டும் கிடையாது, நான் நிஃப்டியில் ட்ரேடு பண்ணேன், பட் சென்செக்ஸ்லேயும் முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல வரைஞ்சி கொடுத்துருந்தேன். பிரேக் அவுட் பண்ணிச்சு. இது வரைக்கும் தான் போகுங்க, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் கரெக்டாக மார்க்கெட் வந்து போச்சு. பேங்க் நிஃப்டி இருக்கு இல்லையா, அதுவுமே இந்த இடத்துல எங்கேயுமே நான் கொடுக்கல. முக்கியமான ப்ரீவியஸ் கை இங்கே கொடுத்துருந்தேன், பிரேக் அவுட் பண்ணிவிட்டு சூப்பரான அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்துச்சு. பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸுமே மேலே வந்துச்சு. நான் சைடில் வந்து போடுறேன், செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. குரூப்பில் கொடுத்துருந்தது எல்லாமே வந்து நான் போடுறேன், சரிங்களா. இந்த ஒரு நவம்பர் மந்த்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நான் ஏன் இந்த இடத்துல வந்து ட்ரேடு வந்து பண்ணேன், அப் ட்ரெண்டில் வந்து ட்ரேடு வந்து பண்ணேன் அப்படின்னா, டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் நான் மேலே வந்து என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் தான் அதுக்கு முக்கியமான காரணம். தொடர்ச்சியாக 6 நாள் டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கீழே போகுமோ அந்த அளவுக்கு கீழே போயிட்டாங்க, மேலே வந்து தான் ஆகணும், அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே வந்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்து நான் மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு 100% இருந்துச்சு. ஒரு பர்சன்டேஜ் கூட கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் இன்றைக்கி 50K ப்ராஃபிட் வந்து வந்திருந்தாலும் மண்டே ட்ரேடு வந்து பண்ணும்போது அதில் ஒரு 7000 வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும், இல்லை அடுத்த நாள் வந்து ஹிட் ஆகும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்தே தீரும். இன்றைக்கி டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு, மண்டே ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். நம்ம 100 நாள் ட்ரேடு வந்து பண்ணுறோம் அப்படின்னா 70-80 வரைக்கும் ப்ராஃபிட் வந்து பண்ணலாமே தவிர 100 ட்ரேடுமே வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். அப்போ தான் நஷ்டம் வந்து வந்துச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்குவீங்க. எல்லாருக்குமே ப்ராஃபிட் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் தான் அதுக்கு டைம் இருக்கா என்ன, இன்றைக்கி 1 ஹவர்லேயே நான் பண்ணிடணும், இன்றைக்கி 1 டேலே எல்லாமே பண்ணிடணும் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. ட்ரேடு பண்ணால் போதுமே, இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தா போதுமே, ஒரு 1000-2000 வந்துருமே அப்படின்னு மைண்ட் செட் வந்து இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் ட்ரேடு பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. அதை எவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்கோங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. மாதத்துக்கு ஒரு 10-15 ட்ரேடு நீங்கள் பண்ணாலே போதுங்க. 100 ட்ரேட்லாம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா ப்ரோக்கரேஜுக்கு அந்த அமௌண்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலுமே ப்ரோக்கரேஜுக்கு அந்த அமௌண்ட் வந்து போயிடும். அதனால் 10-15 ட்ரேடுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா. சரி, ஓகேங்க. அதே மாதிரி இதை பற்றிலாம் நீங்கள் ஃபுல்லாக வந்து கற்றுக்கணும். ட்ரேடிங்கை பற்றி, ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி, ஸ்டாடல் பற்றி, ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி, 11 AM ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஒரு 20-30 ஸ்ட்ராட்டஜி வந்து 3 புத்தகத்திலையும் சேர்த்து கொடுத்துருப்பேன். ஆசான் பாகம் 3 வந்து ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி சொல்லி கொடுத்துருந்தாலும் அது வந்து ஸ்டாக்குக்காக தான் முக்கியமாக எழுதின புத்தகம். ஸ்டாக்கில் வந்து நஷ்டமே இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது எப்படி, இன்வெஸ்டிங் பண்ணுறது எப்படி, அதை சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்டாக்குக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஆசான் பாகம் 3 படிங்க. ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் செல்லிங்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஆசான் பாகம் 1 பாகம் 2 படிங்க. நீங்கள் 3 புக்குமே வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் குரூப்பில் வந்து நான் உங்களை இப்போவே ஜாயின் பண்ணி விட்டுருவேன். இல்லை நான் 1 மந்த் நான் இந்த மாதிரி பார்க்கணும், ட்ரேடிங் எப்படி போய்கிட்டு இருக்கு, எப்படி நீங்கள் கற்றுக்கிறீங்க, எப்படி சொல்லித்தரீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவம்பர் 9 டிசம்பர் 9 வரைக்கும் இந்த ப்ரீமியம் குரூப் வந்து இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரேடிங்கை வந்து கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்றைக்கி ட்ரேடு பண்ண நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டாங்க தான். சும்மா ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்காமல் இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ட்ரிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்களே ட்ரேடிங் வந்து பண்ண ஆரம்பிங்க. நீங்களாக ஓனாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண ஆரம்பிங்க. அதுதான் நிரந்தரமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் வந்துட்டு இப்போ மேலே வந்து திரும்பியிருக்காங்க. அடுத்த வாரம்
ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றின வீடியோ வந்து நான் நாளைக்கு இல்லை சண்டே வந்து போடுறேன். நான் ட்ரேடிங்கை பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். அது எல்லாமே பாருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.